சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி பட்டாணி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி ஒரு 200 கிராம் போல் சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணும்ட்டு இல்லை, 4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் நான் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கசகசா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து தொட்டால் அமுங்குற மாதிரி இருக்கணும். அதே குக்கரில் 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதோ 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 போல் கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடவே 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் ஆல்ரெடி பட்டாணிக்கு உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி சால்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கூடமே சர்வ் பண்ணலாம். சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.